ஜஸ்பிரித் பும்ரா ஒரு நேஷ்னல் ட்ரெஷராக அறிவிக்கப்பட வேண்டியவர். இதுக்கு மேலே என்னங்க சொல்ல முடியும்? த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அபாரமாக ஆடிருக்காரு. பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் கெத்திஸ் கிரியேட்டிவில் முழு வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஏன் அவர் ஃப்யூச்சர் கேப்டனாக இருக்கணுங்கிறதும் ஆரம்பிக்கலாங்களால். ஜஸ்பிரித் பும்ரா பற்றி பேசும்போது அது பாராட்டு பாவம் அலையாக மட்டுமே இருக்க முடியும். அவரோட அனாலிசிஸ் பாருங்கள். 8 இன்னிங்ஸில் 15 விக்கெட்டு அண்ட் ஆவரேஜ் 8.26, எக்கானமி 4.17. எக்கானமி ரேட்டை மட்டும் பாருங்கள், 4.17. ஹர்ஷ்தீப் சிங் ரொம்ப சரியாக சொல்லியிருந்தார். எப்படி அவர் வந்து த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஹர்ஷ்தீப் நிறைய விக்கெட் எடுப்பதற்கு காரணம் இந்த பக்கம் ஜசி பையா தான். அவ்வளோ நல்லா அவர் போடுறாரு, அவரை யாராலையும் அடிக்க முடியல, அதனால் என்ன அடிக்க போய் அவுட் ஆகிறாங்க. பட் விக்கெட்டுக்கு மேலே விக்கெட்டும் எடுக்க தெரியுது. இன்றைக்கே பாருங்களேன் சாம்பிள், ரீசா ஹெண்ட்ரிக்ஸை வந்து அவர் அவுட் ஆக்கினார் பவர் பிளேயில். ஆஸ் ஆல்வேஸ் அவர் 2 ஓவர் போட்டார் பவர் பிளேயில். அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரும்போது அந்த 16வது ஓவர் அவர் போடணும் அப்படிங்கிற கட்டத்தில் வந்த உடனே அழகாக நிறுத்தி ஒரு 4 ரன்னுக்கு எக்கானாமிக்கலாக போட்டார். அப்புறம் இந்த 18வது ஓவரில் க்ரூஷியலாக மார்க்கோ யான்சன் அவுட் ஆக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் ஆன ஒரு பந்து. அவர் அதை பற்றி சொல்கிறாரு மேட்ச் முடிஞ்சக்கப்புறம். நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த பிச்சில் எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடும் அப்படின்னு. சரி, பால் கொஞ்சம் ஸ்கஃப்டப்பாக இருந்தது, லெங்த்தில் போட்டால் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. நிறைய அறிஞர்கள், குறிப்பாக இயன் பிஷப் ரொம்ப அழகாக ஒரு மாஸ்டர் கிளாஸில் சொல்லியிருந்தார் ஏன் பும்ரா ஆடுவது அவ்வளோ கடினமாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் ரிலீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிட்டத்தட்ட காதை ஒட்டி இங்கேன்னு இருந்ததுன்னா அவர் இன்னும் நல்லா முன்னாடி வச்சு போடுறாரு. பேட்ஸ்மேனுக்கு பிக் பண்ணுவதற்கான டைம் ரொம்பவே குறைவு. அண்ட் அந்த மாதிரி ஆக்ஷனில் ரிப்பீட்டபிளாக ஆக்கியிருக்காரு. பொதுவாக வந்து போலிங் ஆக்ஷன் ரிப்பீட்டபிளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் அது ஒரு பயோமெக்கானிக்கல் மூமெண்ட், அது தொடர்ந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுவதற்கு எளிதாக இருக்கணும் அப்படின்னு. பட் இது எளிதே இல்லாத ஒரு ஆக்ஷன். ஆனால் அவருக்கே உரிய ஒரு ஆக்ஷன் ஆக்கியிருக்காரு. ஹி ஹஸ் மேட் இட் இஸ் ஓன் அண்ட் ஹி ஹஸ் டாமினேட்டட். இந்த மாதிரி ஒரு போலர் ஒரு உலகக்கோப்பை கேம்பெயினை டாமினேட் பண்ணது எனக்கு வந்து 2007 கிளென் மக்ரா 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை டாமினேட் பண்ணது ஞாபகம் இருக்குது. பட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லிட்ரல் டிஸ்ட்ரக்ஷன் அவர் ஆடுற எந்த டீமாக இருந்தாலும் ஊதி தள்ளுறாரு. இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவது, அதனால தான் இந்தியாவோட நம்பர் 1 மேட்ச் வின்னர், டவுட்டே கிடையாது. அண்ட் அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். யூஸ்வலி அவர் எமோஷன்ஸை அண்டர் செக் வைப்பேன், இன்றைக்கி முடியல, நான் அழமாட்டேன், ஆனால் இன்றைக்கி ஆனந்த கண்ணீர் வந்து மல்கிடுச்சு அப்படின்னு சொன்னார். யூ டிசர்வ் எவ்ரி பிட் ஆஃப் இட் ஜஸ்பிரித் பும்ரா. அண்ட் அடுத்த T20 கேப்டன் யாராக இருக்கக்கூடும் இந்தியாவுக்கு அப்படிங்கிற பேச்சு ஆல்ரெடி ஒரு மாதிரி காற்றுல உலாவுது. இப்போது ரோஹித் சர்மாவும் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டார் இன்டர்நேஷ்னல் T20 விராட் கோலி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போது அடுத்த கேப்டனாக ஹார்திக் பாண்டியா வைஸ் கேப்டனாக அவர் தான் வரக்கூடும் அப்படின்னு பரவலாக பேசப்படுது. போர்டும் அதற்கான சமிக்கைகள் செஞ்சுருக்காங்க. சூரியகுமார் யாதவ் மேபி ஹார்திக்கோட வைஸ் கேப்டனாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரித் பும்ரா மாதிரி ஒரு அபாரமான கிரிக்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் உடைய ஒரு வீரர் கண்டிப்பாக ஒரு கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசை ஆகணும். அது நிச்சயமானு தெரியல, பட் அது நிச்சயமாக அவருக்கே ஒரு லட்சியமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜஹீர் கானை பற்றி சொல்லுவாங்க, ஒரு போலர்ஸ் கேப்டனாக மிட் ஆஃபில் எப்போதுமே செயல்படுவார். ஏட் அன் ஆக்டிவ் பிரெயின். அனில் கும்ப்ளே சொல்லவே வேண்டாம், இந்தியாவுக்கே அபாரமாக கேப்டன் பண்ணிருக்காரு. IPL RCBயை ஃபைனலுக்கெல்லாம் கொண்டு போனார். ஸோ இந்த மாதிரி போலிங் கேப்டன்ஸ் பரவலாக நம்ம பார்க்க முடியறதில்ல. பேட் கமின்ஸ் ஆஸ்திரேலியாவில் அவர் என்ன இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத காமிச்சிட்டார். இம்ரான் கான் கிரேட் ஆல்ரவுண்டர், பட் ப்ரைமர்லி போலிங் ஆல்ரவுண்டர். உலகக்கோப்பை வென்ற ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேப்டன் பாகிஸ்தானுக்கு. அந்த வரிசையில் ஜஸ்பிரித் பும்ரா அடுத்த இந்தியாவோட T20 சைடு கேப்டனாக இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஸ்டெப்பாக இருக்கும், இந்த ரைட் டிரெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் ஃபார் நவ் லெட்ஸ் செலிப்ரேட் பும்ரா த சாம்பியன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டூ சப்ஸ்கிரைப் டு கெத் திஸ் கிரியேட்டர். தேங்க்யூ.